அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆறுதல் வார்த்தைகள். அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி தன் குழந்தையுடன் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, உடல் நலமில்லாத இந்த குழந்தைக்காக பிரார்த்தனை புரியுங்கள். இதற்கு முன்பாக நான் 3 குழந்தைகளை அவைகள் இறந்ததற்கு பின்பாக நல்லடக்கம் செய்துவிட்டேன் என்று கூறினார். 3 குழந்தைகளை நல்லடக்கம் செய்து விட்டாயா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, அதற்கு அந்த பெண்மணி ஆம் என்று பதில் சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நரக நெருப்பிலே இருந்து உன்னை காக்க நீ பலமான வேலியை அமைத்து கொண்டு விட்டாய் என்று சொன்னார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 5133 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களுக்கு முன்பாக இறப்பை எய்கின்ற அந்த குழந்தைகள் பெற்றோர்களுக்கு நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய வேலிகளாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒருவர் தன் சிறுவயது மகனாருடன் வந்து போவார். சபையில் அமரும்போது தமக்கு அருகாமையிலே அந்த மகனை அமர வைத்து கொள்வார். ஒரு நாள் அந்த சிறுவன் மரணித்து விடுகிறான். அந்த மனிதர் தம்முடைய மகனின் நினைவால் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு வருகை தர இயலாமல் ஆகிவிட்டார். ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த நபரை பார்க்க முடியவில்லையே, ஏன் என்று கேட்க, நபித்தோழர்கள், அல்லாஹுடைய தூதரே, தாங்கள் பார்த்த அந்த சிறுவன் மரணித்து விட்டான். அந்த சிறுவனுடைய மரணத்தினுடைய கவலையால் அவருடைய தந்தை பள்ளிக்கு வர இயலாமல் ஆகியிருக்கிறார் என்று கூறினார்கள். உடனே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரை சந்தித்து அவருடைய மகனின் இறப்பை பற்றி விசாரித்துவிட்டு அவருக்கு ஆறுதல் கூறினார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமது வாழ்நாளில் யாரை கொண்டு இன்புற்றிருந்து உனக்கு மிக நேசமானதாக இருந்ததோ அவர் சொர்க்கவாசிகளில் எந்த வாசலில் நாளை நீர் வந்தாலும் அவ்வாசலில் அவர் உமக்காக வாசலை திறப்பதற்கு முன்கூட்டியே வருபவராக அவரை காண வேண்டாமா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, அதற்கு அந்த மனிதர், அல்லாஹுடைய தூதரே, ஆம், அவர் எனக்கு முன்னரே வந்து எனக்கு சொர்க்க வாசலில் கதவை திறந்துவிட வேண்டும், அது எனக்கு மிகவும் விருப்பமானதே என்று கூறி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இறந்துவிட்ட தன்னுடைய மகன் நாளை மறுமை நாளிலே தனக்காக சொர்க்கத்தினுடைய கதவை திறந்து விடுவதற்கு முந்திக் கொண்டு விட்டார் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஸஹீஹுல் ஜாமி என்ற நூலிலே 7963 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் சந்ததி இழந்தவன் என்று யாரை நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவரையே நாங்கள் சந்ததி இல்லாதவர் என்று கூறுகிறோம் என்று பதிலளித்தோம். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் சந்ததி இழந்தவர் அல்ல, மாறாக தம் குழந்தைகளில் எதுவும் தமக்கு முன்னரே இறக்காதவனே சந்ததி இழந்தவனாவான் என்று கூறினார்கள். உங்களில் வீரன் என்று யாரை நீங்கள் கருதுகிறீர்கள் என்று பிறகு கேட்கிறார்கள். நாங்கள் எவராலும் அடித்து வீழ்த்த முடியாதவனே வீரன் என்று நாங்கள் கருதுகிறோம் என்று பதிலளித்தோம். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் வீரன் அல்லன், மாறாக வீரன் என்பவன் கோபத்தின் போது தன்னை கட்டுப்படுத்தி கொள்பவனே வீரனாவான் என்று குறிப்பிட்டார்கள்.
இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 5084 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டில் குழந்தை இறப்பதின் மூலமாக அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையையும் அந்தஸ்தையும் குறித்து இஸ்லாம் மிக தெளிவாக வழிகாட்டி தந்திருக்கிறது. அவர்கள் சந்ததி உள்ளவர்கள், இந்த இறந்துவிட்ட குழந்தைகள் நாளை மறுமை நாளிலே இவர்கள் கரை சேருவதற்கு துணை நிற்பார்கள் என்பது போன்ற செய்திகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கொண்டு நர்பாக்கியம் பெறுகின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைத்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.